ஹே காய்ஸ், திஸ் இஸ் கிளிக்கி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் வந்து இந்த 2025 பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல போகிறோம். கேட்டகரி வைஸ் வந்து நம்ம பேச போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா 10,000 எது பெஸ்ட்டு, 15,000, 20,000 இந்த மாதிரி எந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஒரு கேட்டகரியில் பெஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன்ன்றது இந்தியன் கேஜெட் வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அவார்ட் பிரகாரம் தான் நானும் எடுத்து பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக மறக்காமல் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முக்கியமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் சேனல் நம்ம கிளிக்கில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெட்மி 14C தான் அண்டர் 10Kல வந்து பார்த்தினாக்கா 2025 ரெட்மி 14C வந்து பார்த்தினாக்கா ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாகவே உங்களுக்கு இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக 10Kல வந்து எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட்டில் நல்ல ஸ்மார்ட் ஃபோனு கூட சொல்லுவேன். ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 4 nm ப்ராசரோட உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ ஐ திங்க் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 5000 mAh பேட்டரியுமே கொடுத்துருக்காங்க, 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜருமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 2025 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அண்டர் 10Kல. கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு இந்த வருஷத்தில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். யாராவது ரெட்மி 14C வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா 2025 இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் பட்ஜெட்டில் ஜெயிக்குது 10,000க்குள்ள. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேவா? நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 15,000க்குள்ள எந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலான்றதை வந்து மறக்காம நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் 15,000 ரூபாய்க்குள்ள இந்த வருஷத்தில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன்னா கண்டிப்பாக ஐக்யூல இருந்து Z10Xங்க. இந்த Z10X வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்ஸாகவே இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா Z10Xல உங்களுக்கு கொடுக்குற முக்கியமான ஃபீச்சர் பெரிய ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. 15,000க்குள்ள 6500 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. முக்கியமாக டைப் சி சார்ஜிங், ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 15,000க்குள்ள டைமென்சிட்டி 7300 கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு மிட் ரேஞ்சில் எனக்கு தெரிஞ்ச நல்ல சிப் செட்டுங்க இந்த 15,000க்குள்ள. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஸோ 15,000க்குள்ள UFS 3.1லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்ல ஒரு பேட்டரி, அதுக்கப்புறம் இந்த லேட்டஸ்ட் UFS 3.1 இந்த மாதிரி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறதுனால ஐ திங்க் ஐக்யூடைய Z10X வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இந்த வருஷத்துல 2025ல இருந்திருக்கு. உங்களுடைய கருத்து என்ன? ஒருவேளை Z10X-ஆ இல்ல T4X-ஆ? நான் ஏன் T4X-ன்னு சொல்றேன்னா T4X-மே உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்ஷனா தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பா 15,000க்குள்ள 2025ல எனக்கு தெரிஞ்சு Z10X வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்கு. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் 20,000 ரூபாய்க்குள்ள இந்த வருஷத்துல ஒரு நல்ல ஸ்மார்ட் போனா எது இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா நத்திங் உடைய CMF Phone 2 Pro தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எனக்கே ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு யூனிக்கான டிசைனில் வரப்போகுது. நம்பர் 2 வந்து இந்த 20,000க்குள்ள உங்களுக்கு நல்ல ஒரு டைமென்சிட்டி ப்ராசஸர் 7300 Pro வரப்போகுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வரப்போகுது 20,000க்குள்ள. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. இதுல கேமரா நல்லாவே இருக்கும். ஸோ 50 மெகா பிக்சலுக்கான மெயின் சென்சாரும், டெலஃபோட்டோவும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 மெகா பிக்சலும், 8 எம்பிக்கான அல்ட்ராவைட் சென்சாருமே கொடுத்துருக்காங்க. மேக்ரோன்னு சொல்லிட்டு மொக்கையா கொடுக்காம ஐ திங்க் மூணுமே கொடுத்ததுக்கு ஒர்த்தாவே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஒரு யூனிக்கான டிசைன்ல என்னுடைய சாய்ஸ்மே CMF Phone 2 Pro தான் இருந்திருக்க போகுது. பட் இந்தியன் கேஜெட் அவார்ட்ஸ்லயுமே CMF Phone 2 Pro தான் 2025ல அண்டர் 20Kல பெஸ்ட் ஸ்மார்ட் போன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நத்திங்ல எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் சாய்ஸாவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அடுத்த கேட்டகரிக்கு போகலாம். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா 20,000 30,000க்குள்ள பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் எதுன்னு போயிடலாம். ஸோ 30,000க்குள்ள 2025ல பெஸ்டான ஸ்மார்ட் ஃபோனுக்கு எந்த ஃபோனுக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஸோ மோட்டோவுடைய Edge 60 Proங்க. சூப்பரான ஸ்மார்ட் ஃபோனுங்க. மோட்டோட Edge சீரிஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும் இதில் கொடுத்துருக்கிற ப்ராசர் ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல சூப்பரான ப்ராசஸ், டைமென்சிட்டி 8350. ஸோ கண்டிப்பாக LPDDR 5X ரேமோட உங்களுக்கு வருது 12GB ரேம்ல. முக்கியமான ஒரு விஷயம் 6000 mAhக்கான பெரிய பேட்டரியும், 80 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங்கும், 15 வாட்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங்கும், 80 வாட்க்கான உங்களுக்கு சார்ஜிங்குமே உங்களுக்கு ஸ்பீட் கொடுத்துருவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் மோட்டோல ரொம்பவே பிடிச்ச விஷயம் எல்லாருக்குமே டிஸ்பிளே, குவாட் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க 1.5K ரெசல்யூஷன்ல. ஸோ எப்பயுமே அவங்க தாறுமாறு பண்ணிடுவாங்க டிஸ்பிளேல. அது உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு தரமாக கொடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் மோட்டோட UI ஒன் ஆஃப் த கிளீனஸ்ட் யூஐன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். வித் மோட்டோடைய AI ஃபீச்சர்ஸ் ஆகட்டும், வித் ஜெமினி AI-யோட வருது. ஸோ ஐ திங்க் இந்த வருஷத்துல 30,000க்குள்ள என்னோட பெஸ்ட் சாய்ஸுமே சரி, கேஜெட் அவார்ட்ல கொடுக்க போற பெஸ்ட் சாய்ஸுமே சரி, 2025ல அண்டர் 30Kல Moto X60 Pro தான் பெஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்கு. உங்களோட கருத்தை நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்க மோட்டோ யூஸரா இருந்தா அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்தது
40,000க்குள்ள பெஸ்ட் ஸ்மார்ட் போனா இந்த 2025ல கண்டிப்பா அந்த ஸ்மார்ட் போன் இருக்குங்க. ரியல்மியோட GT7. GTன்னு சொன்னாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு கேமிங் ஸ்மார்ட் போனுங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ல வந்து பெரிய ஒரு விஷயம் இதுல உள்ள ப்ராசஸர் தான். இதுல வந்து Dimensity 9400E குடுத்திருக்காங்க. செம தரமான ஒரு ப்ராசஸருங்க. இத மேனேஜ் பண்றதுக்கு 7000 mAh பேட்டரியும் 120 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் உங்களுக்கு இதுல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா 6000 நீட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ்மே உங்களுக்கு வந்துரும். ஒரு கேமிங்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் உள்ள ஸ்மார்ட் போனா கண்டிப்பா 2025ல இந்த ஸ்மார்ட் போன் கண்டிப்பா இருந்திருக்கு. நீங்க யாராவது யூஸ் பண்ணிருக்கீங்களான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்பிளேலயே உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் தாறுமாறான இந்த ஸ்மார்ட் போனை யூஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல வாங்குற ஐடியால இருக்கீங்களான்றத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் அடுத்த வீடியோல கடைசியா பார்ட் 1 வந்து முடிய போகுது. ஸோ இதுல வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்மார்ட் போன் 50,000க்குள்ள பெஸ்ட் ஸ்மார்ட் போனா OnePlus உடைய 13R இருந்திருக்குங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன். இப்ப ரீசெண்டா 15R லான்ச் ஆயிடுச்சு. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். மறக்காம அதை பாத்துருங்க. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன் வந்து 50,000க்குள்ள தான் வந்து இருக்கு. இப்ப 43,000 சம்திங் இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்மார்ட் போன் நல்ல ஒரு விஷயங்க. Snapdragon 8 Gen 3 இருக்கு. கேமரா தாறுமாறா இருக்கும். AMOLED டிஸ்பிளேயோட வருது. நல்ல பெர்ஃபார்மன்ஸுமே இருக்கு. கண்டிப்பா இந்த வருஷத்தோட 2025ல 13R பெஸ்ட் சாய்ஸா இருக்கு. பட் ஆனா இப்ப 15R லான்ச் பண்ணிருக்காங்க. பட் 15R உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றத நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க. அதுக்கான டெடிகேட்டட் வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணி மறக்காம அதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இன்னைக்கு பாக்குற இந்த வீடியோக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச். ஐ வில் see you with another video.